ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா பவர்ட் பை பஞ்சாராஸ் பாரிஸ் ஜெல். மங்கம்மா 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 என்னம்மா? ஐயோ உங்க அம்மா வந்துட்டாமா? ஐயோ உனக்கு ஒண்ணு ஆகலையே, எதுவும் நடக்கலையே. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறி போயிட்டம்மா. ஏமா இப்படி பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ இவ்வளவு தூரம் வரலாமா? அம்மா இவ்வளவு தூரம் நீங்க எப்படி வந்தீங்க? ஆட்டோல தான் வந்தேன் தம்பி. உங்களை யார் வர சொன்னா? என்ன தம்பி கேள்வி இது? கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பொண்ணு பகல் எல்லாம் காணும்னா ஒரு தாயோட மனசு என்ன பாடுபடுன்னு உனக்கு தெரியுமா? நீ எங்க போனனும் தெரியல, செல்போனும் வேலை செய்யல. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறது? என் பொண்ணு காணாம போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினைச்சேன். நீங்க இங்க இருக்கிற விஷயத்த பரமு மட்டும் சொல்லலனா நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்பீங்க. ஓ, எங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? வேற என்ன செய்யறது? ப்ரொடியூசர் செல்லும் வேலை செய்யல, அதனால அவர்தான் என் பொண்ண எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாருன்னு நினைச்சேன். ஸ்கிரீன் பிளேல இப்படி ஒரு சீன் இருக்குன்னு நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அவுட்டோர் ஷூட்டிங் இருக்குன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்ல. என் பொண்ணோட கால் ஷீட் அந்த வீட்டு வரைக்கும் தான். நீங்க அங்க இன்டீரியர், எக்ஸ்டீரியர், டே எஃபெக்ட், நைட் எஃபெக்ட்னு எத்தனை சீன் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனா அவுட்டோர்ல நிச்சயமா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அடச்சே, வாய் மூடுங்க. என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்படி லூசு மாதிரி உளறீங்க. என் பொண்ண பத்தி நான் அக்கறையா பேசவே கூடாதா? இப்ப அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி குதிக்கிறீங்க? அவ சேஃபா தானே இருக்கா? ஏன் தம்பி, சிட்டியை விட்டு இவ்ளோ தூரம் தள்ளி இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்க்கு என் பொண்ணு தனியா கூட்டிட்டு வரலாமா? ஏன் சந்து தான் துணைக்கு இருக்கால? யார் துணைக்கு இருந்தாலும் ஒரு அம்மா துணைக்கு இருக்கிற மாதிரி வருமா? ஹலோ, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நான் என் பொண்ண கூட்டிட்டு போறேன். ஐயோ போய் தொலைங்க. நீ வாமா. நீ வந்த ஆட்டோ இருக்குல்ல? இல்லம்மா, அது அப்பவே மீட்டர் கட் பண்ணி அனுப்பிட்டேன். அப்புறம் என்ன பறந்து போணுமா? இல்லம்மா, நடந்து போலாம். நீ ஏய், என்ன லூசா நீ? இந்த ராத்திரி நேரத்துல 2 பேரும் அவ்வளவு தூரம் நடந்து போவீங்களா? நைட் இங்கே தங்கிட்டு காலையில எல்லாரும் சேர்ந்து போலாம். நைட்டு இங்கே வா. ஒரு வயசு பொண்ணு 2 ஆம்பளைங்க கூட எப்படி தனியா தங்குறது? வயசு பொண்ணா? இங்க யார் வயசு பொண்ணு? நான் தான். உங்க கூட தங்கறதுக்கு நாங்க தான் பயப்படணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேசாம இங்க தங்கிட்டு காலையில போலாம். சந்திரமுகி மங்கிக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கா. கிச்சன்ல சாப்பாடு இருக்கு, போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. போங்க. சரி வாமா, அம்மா செல்லல, வா சாப்பிடலாம் வா. ஐயோ சின்ன பாப்பா, நிலா காட்டி சோறு ஊட்டி பாட்டு பாடி தூங்க வைங்க. ச்சே, பெரிய இம்சை. நம்மளுக்கு நீ எங்க இருந்துடா வந்து மாட்றாங்க? இட்ஸ் ஆல் இன் தி கேம். ச்சே, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே. அந்த மங்கி ரொம்ப பிடிவாதக்காரி, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. நம்ம அப்ரோச் தப்புடா. மேகியை கரெக்ட் பண்ண இது ரூட் இல்ல. வேற அவ கால்ல விழுந்து கெஞ்சணுமா? சேச்சே, அப்படி சொல்ல. அவளை சமாதானப்படுத்த வேற ஏதாவது ரூட் யோசிக்கணும். அது முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ரொம்ப ஈகோடா அவளுக்கு. அவளை பேச வைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். அவ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறா. இந்த பிக்னிக் செட்டப் வேஸ்டா போச்சு. செட்டப்பா எதுக்கு பண்ணீங்க? மேகி கிருஷ்ணா கிட்ட பேசுறதுக்காக. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. சீனியர் பாஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கங்கா மேடம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். குடுக்குறேன். அது ஒண்ணும் தேவையில்லை. மங்கிக்கு எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால ஸ்ட்ரைட்டா பனிஷ்மெண்ட் தான். பனிஷ்மெண்டா? ஆமாண்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம விளையாடின கேம்ல அவ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. சோ கேம்ஸ் ரூல்ஸ் படி நாம அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஆமா மாமா, கேள்விக்கு பதில் சொல்லனா நிச்சயமா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். பனிஷ்மெண்டா? யூ மீன் தண்டனை? அவளுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? என் கூட பேசாம இருக்கா, அதனால நான் தாத்தா கிட்ட அவமானப்பட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்துதான் அவளுக்கு பனிஷ்மெண்ட். நல்லா இருக்கே கதை. தப்ப நீங்க பண்ணிட்டு என் பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவளை அடிச்சீங்கல்ல? என் பொம்மையை உடைச்சா அதனால அடிச்சேன். ஐயோ, உங்க பொம்மையை உடைச்சது என் பொண்ணு இல்ல, சந்திரமுகி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இல்ல தம்பி. ப்ளீஸ் இதோட இந்த டாபிக்கை விடுங்க. நீ சொல்லு ராம், என்ன பண்ணலாம்? வேணாண்டா, மேகி பாவம். அப்ப நான் பாவம் இல்லையா? என்னை எவ்வளவு காய விடுறா, அவளை சும்மா விடக்கூடாது, நல்லா பயமுறுத்தி விடணும். பயமுறுத்தணும்னா பேய் படத்தை காட்டுங்க, பயந்துருவா. இந்த சினிமாவை விட்டு நகராதீங்க. ஹேய் இல்ல ராம், நல்ல ஐடியா இது. நல்ல ஐடியாவா? ஆனா நம்ம பேய் படம் காட்ட வேண்டாம், பேயே காட்டணும். எப்படி தம்பி, உங்களுக்கு பேய் தெரியுமா? அதான் உங்களுக்கு தெரியுமே, அப்புறம் என்ன? விளையாடுதீங்க தம்பி, நீங்க சொல்லுங்க. பேய தெரியாது, ஆனா அதை வர வைக்க தெரியும். எப்படி தம்பி? இங்க வாடா. ஓகே சூப்பர், லைட்ஸ் ஆஃப். சக்சஸ். நானே வருவேன், எங்கும் எங்கும் நானே வருவேன்.
கதவு திறங்கடா. ரொம்ப பயமா இருக்குடா. ப்ளீஸ் கதவு திறங்கடா. ராம் ப்ளீஸ் ராம். ரொம்ப பயமா இருக்குடா. ப்ளீஸ் ராம். ராம் ப்ளீஸ். டேடி ரொம்ப பயப்படுறாடா. போடா போயிட்டீங்க ராம். போடா. வா. கதவு திறங்கடா. மங்கம்மா கிருஷ்ணா. கிருஷ்ணா என்னை விட்டு எங்க போயிடாத கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணா. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. நான் செத்தே போயிடுவேன். இந்த வீட்டுல பேய் இருக்கு. என்னை விட்டு போயிடாத கிருஷ்ணா. ப்ளீஸ். மேகி பயந்துட்டா, மேகி பயந்துட்டா. கிருஷ்ணா பிளான் சக்சஸ். மேகி உன்கிட்ட பேசிட்டா. இப்போ ஓகே தானே? கங்கா கங்கா ம், ஆக்ஷன். நான் சாகலையா? பேய் என்ன கொல்லலையா? ஐயோ பேய் இருக்கு. நானாவது வேஷம் போட்டு. தம்பி இந்த வீட்ல நிஜமாவே ஒரு பேய் இருக்கு. நான் பார்த்தேன். அம்மா மங்கம்மா மங்கம்மா வந்துருமா, நம்ம போயிடலாம். இந்த வீட்ல ஒரிஜினல் பேய் இருக்கு. அத பார்த்து நான் பயந்துட்டேம்மா. நீ பயந்து மயக்கம் போட்ட அதானே? ஆமாம்மா. அம்மா மங்கம்மா வாமா போயிடலாம். ஐயோ நீ பார்த்தது பேய் இல்ல, நீ தான் அந்த பேய். டர்ன் பண்ணி பாரு. அந்த இருட்டுல கண்ணாடியில நீயே உன்னை பார்த்து பயந்துட்ட. அப்படியா? என்னையே நான் பார்த்துட்டு பயந்துட்டேனா? எல்லா கேரக்டருக்கும் நான் பொருத்தமா இருக்கல. இந்த பிளான் எல்லாம் உன்னோடதா? இல்லம்மா, இது எல்லாரோட பிளானும் தான். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த பிளான் எல்லாம் உன்னோடதா? இல்லம்மா, இது எல்லாரோட பிளானும் தான். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு மனுஷனாடா? சீ. உன்னோட பேசுறதும் பேசாததும் ஏன் இஷ்டம். கம்பல் பண்ண நீ யாரு? உண்மையிலே நீ நல்லவனா இருந்தா நான் தப்பு பண்ணிட்டேன் மேகி. சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே உன்கிட்ட வந்து பேசிருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி ஒரு சீப்பான டிராமா. நான் எவ்வளவு பயந்த தெரியுமா? பயத்துல எனக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்க அம்மா தங்கச்சி யாரு காப்பாத்துவாங்க? கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அடிச்சு நீங்க எல்லாம் மனுஷங்க. சாரி மேகி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன மன்னிச்சிடு. நான் உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். சாரி மேகி, நான் உன்னை சமாதானப்படுத்த மேகின்னு சொல்லல. உண்மையிலேயே மனசுக்கு பிடிச்சதான் சொல்றேன். என்னை பத்தி உன்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். உன்னை அடிச்சதுமே நான் உன்கிட்ட சாரி கேட்டிருப்பேன். ஆனா இது வரைக்கும் கேட்கல. ஏன் தெரியுமா? நீ யாரு, உன் மனசுல என்ன இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட. அதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட. அதே மாதிரி நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஃபிங்ஸ் பறவை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதுக்கு சாவே கிடையாதா. எத்தனை தடவை செத்தாலும்
மறுபடியும் மறுபடியும் உயிர் தெழுமா. அதுக்கு உதாரணமா இருக்கிறவர் தான் எங்க தாத்தா. அவரோட வாழ்க்கையிலயும் நிறைய தடவை சாவு வந்துச்சு. அதோட போராடி மறுபிறவி எடுத்து இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த லிவிங் லெஜெண்டோட வாரிசு தான் நான். எங்க சித்தி, சித்தப்பா, அத்தை, அண்ணன், கோடிக்கணக்கான சொத்து, இத்தனைக்கு நடுவுல ரொம்ப சந்தோஷமா பிறந்தேன். கண்ணீர்னா என்னன்னே தெரியாத எனக்கு அந்த கண்ணீரை வத்தி போற அளவுக்கு அழ வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வீடே உலகம்னு வாழ்ந்த எனக்கு இன்னொரு உலகம் இருக்குன்னு தெரிய வந்தது நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஆமா மேகி, நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவளே என்ன லவ் பண்ணா. நீ இல்லனா நான் இல்ல, நான் இல்லனா நீ இல்லன்னு ரொம்ப அழுத்தமா பேசி எங்க காதலை வளர்த்துக்கிட்டோம். அவ மேல அவளை விட அதிகமா அன்பு வச்சது நான் தான். அவ தான் என் உயிரை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த வேதனையில வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆக்கி என் அப்பா அம்மாவை நான் பறி கொடுத்துட்டேன். தாத்தாவும் மனசளவுல ரொம்ப நொறுங்கி போயிட்டாரு. அந்த சமயத்துல தான் எங்க பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. அந்த மொத்த சோகமும் தாத்தாவை சூழ்ந்து நின்னுச்சு. அந்த சூழ்நிலையிலையும் நான் மனசளவுல பாதிக்கப்படக்கூடாது, எல்லாத்தையும் மறக்கணும்னு முடிவு பண்ணி எங்க தாத்தா என்ன யுஎஸ்க்கு அனுப்பி வச்சாரு. அங்க 6 வருஷம் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தாத்தா, அப்பா, அம்மா எல்லாரும் என் நினைவுல வந்து வந்து போவாங்க. அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கும். ஆனா கடவுள் மாதிரி ராமி என் கூடவே இருந்து தைரியம் சொன்னான். அவ மட்டும் இல்லனா நான் என்னைக்கோ செத்துருப்பேன். நான் அழுதா ஒரு அப்பாவா இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவான். நான் வருத்தப்பட்டா தன்னை ஒரு கோமாளியா மாத்திக்கிட்டு என்னை சிரிக்க வைப்பான். தாத்தா ஸ்தானத்துல இருந்து எனக்கு தைரியமும் சொல்லுவான். இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் காதல தோத்து போனதுனால அவன் காதலியே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எனக்கு அண்ணன் மட்டும் அல்ல, என் உலகமே அவன் தான். 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தேன். முதல் முறையா உன்னை ஹோட்டல்ல மீட் பண்ண. உன்னோட பேச்சு, நடவடிக்கை, குறும்பு எல்லாத்தையும் பார்த்து நீயும் ராம் மாதிரியே ஒரு கேரக்டர்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரே வித்தியாசம், நீ பொண்ணு. உன்னோட ரகல, கல்லாட்டா, துருதுருப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா என்னமோ தெரியல, ஒரு பயம். அதனாலதான் உன்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணி உன்னை வெறுப்பேத்தி டீஸ் பண்ணி உன்கிட்ட நான் நெருங்காம பாத்துக்கிட்டேன். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, உன்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் அதுல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். ஆனா அது சாடிசம் இல்ல. எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற பயம். அந்த வகையில பார்த்தா நான் ஒரு சுயநலவாதி மேகி. மேகி என் ஃப்ரெண்ட். அவ இப்படி, அவ அப்படின்னு ராம் உன்னை பத்தி புகழ்ந்து பேசும்போதெல்லாம் மேகியை பத்தி எனக்கும் தெரியும்டா, அவ எனக்கும் ஃப்ரெண்டு தானே சந்தோஷமா கத்தி சொல்லணும்னு தோணும். ஆனா தொண்டை வரைக்கும் வர்ற வார்த்தை அதுக்கப்புறம் வெளியில வராத. எனக்குள்ள இருக்கிற வேதனைகளை நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யார்கிட்டயும் சொன்னதில்ல. அது எல்லாமே என் ரூம்ல இருக்கிற 4 செவத்துக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கு தெரியும். என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட எதுக்கு சொன்ன தெரியுமா? என்னோட கண்ணீர்ல நீயும் கலந்திருக்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா, பவர்ட் பை பஞ்சாராஸ் ஃபேர்னஸ் ஜெல்.